கிறிஸ்துக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஆயத்தமாக இருக்கிற வேண்டிய காலத்தில் என்ன பண்ண, சபை கூடுதலை நம்ம விடக்கூடாது. எல்லோரும் சபைக்கு என்ன பண்ணால் கரெக்டாக அது பந்தி எடுக்கும்போது, ராபோஜனம் எடுக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணால் கரெக்டாக பங்கு பண்ணி ராபோஜனத்தில் பங்கு பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை சமீபமாய் ஆயிற்று. எல்லா விதமான காரியங்களும் பார்த்தா உலகத்தில் ஒரு நல்ல செய்தி என்பதே கிடையாது. நம்ம பக்கத்தில் ஒரு நல்ல செய்தியை பார்க்க முடியாது, பக்கத்து கிராமத்தில் ஒரு நல்ல செய்தி கிடையாது, பக்கத்து வீட்டில் ஒரு நல்ல செய்தி கிடையாது. ஏன்னா ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரமாக இருந்தால் நாம் ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும். சபை ஆயத்தப்பட வேண்டும். நம்ம சபை ஆயத்தப்பட வேண்டும் என்றால் சபை கூடுதலை நம்ம விடவே கூடாது. அப்போ சபையில் நம்ம என்ன பண்ண, சபை விட்டு விட்டு உலகபுரமான காரியங்களை நம்ம என்ன பண்ண போரிதில் ஆயத்தம் என்பது நமக்குள்ள நிச்சயம் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நாம் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் அப்போ ஆண்டவரை அதிகமாக என்ன பண்ண, அவரை என்ன பண்ண, அதிகமாக அவரை நேசிக்க வேண்டும். நேசிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுல என்ன பண்ண, முந்திக் கொள்வர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை, மணவாளனுடைய சத்தமும் மணவாட்டியுடைய சத்தமும். மணவாளனுடைய சத்தம் எப்படி இருக்கும், மணவாட்டியுடைய சத்தம் எப்படி இருக்கும்? இப்ப மணவாளன் மணவாட்டி மேல பிரியமா இருக்கிற சபை தான் மணவாட்டி. சபையாகிய நாம் தான் மணவாட்டி. மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? சபை அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குதா? அப்போ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனங்கள், அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் தான் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அப்போ சபை மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்போ மணவாளனுடைய சத்தம் தினமும் காதுல கேட்கணும். இப்போ அநேக சத்தங்களை நம்ம கேட்கிறோம். நம்முடைய கணவனுடைய சத்தத்தை மனைவி கேட்குறாங்களா இல்லையா? மனைவி கணவனுடைய பேச்சை கேட்குறாங்களா இல்லையா? கேட்பாங்க, கேட்காம இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கேட்காம என்ன பிள்ளைகிறீங்களா? அல்லேலூயா. அப்போ சத்தம் என்பது என்னன்னா, மணவாளன் பிரியமா இருக்கிறார் மணவாட்டி மேலே. அந்த மணவாட்டி ஆயத்தமா இருக்க வேண்டும். அந்த மணவாளனுக்கு அந்த மணவாட்டி பிரியமா இருக்கணும். அத பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். அல்லேலூயா. அப்போ மணவாளன் மேல யாரெல்லாம் பிரியமா இருக்கிறாங்களோ அந்த மணவாட்டி தான் மறுரூபமாக்கப்படும். அந்த மணவாட்டி தான் மணவாளனுடைய சத்தத்தை கேட்பாங்க. அந்த மணவாட்டி தான் மணவாளனை ரொம்ப நேசிப்பாங்க. அப்ப மணவாளனை நேசிக்கிறவங்க சபை கூடுதலை விட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட வேண்டிய நேரம் இது, காலம் இது. சபை மறுரூபமாக்க வேண்டிய காலம் இது. அப்போ அந்த மறுரூபத்துக்கு மணவாளனுடைய சத்தத்தை மணவாட்டி தினமும் கேட்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 33:11 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33:11 பாருங்க. இன்னும் களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளன் சத்தமும், பாருங்க மணவாட்டியின் சத்தமும், அடுத்தது சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவருடைய சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு சோத்திர பலிகளை கொண்டு வருவருடைய சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 6 விதமான சத்தத்தை நீ பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுமா, கையை வச்சு அல்லேலூயா. நல்ல வேதத்தை நல்லா படிக்கணும். நீங்க ரொம்ப உறங்குற போல இருக்கீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மணவாளன் உன்னை மணமுடிக்கிறார் என்றால் அவருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். அப்போ மணவாளனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். அப்போ உன் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அவர் குடும்பத்தில் அவர் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கணும். நீ பேச அவர் பேசணும், அவர் பேச நீ பேசணும். நம்முடைய உறவு தேவனிடத்தில் எப்படி இருக்குது? இந்த காலை வேளையில நான் என்னுடைய உறவினரிடத்தில் என்னுடைய உறவு சரியில்லை, என் நண்பரிடத்தில் என்னுடைய நட்பு சரியில்லை,
என்னை சுற்றி எனக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் எனக்கு சரியில்லை, ஆனா நான் கர்த்தரிடத்திலே எப்படி என் உறவை வைத்திருக்கிறேன், என் மணவாளனுக்கு நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நான் அவரை எவ்வளவு விருப்பப்படுகிறேன், அவரை நான் எவ்வளவு வாஞ்சிக்கிறேன், நான் அவரை வாஞ்சிக்கிறதுனால தான் இந்த மணவாட்டின் மேல அவர் என்ன பண்றாரு, வாஞ்சனை உள்ளவரா இருக்கிறார், கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் விழும்போதெல்லாம் அவர் என்னை தூக்குறார். அல்லேலூயா. என்னை அவர் என்ன பண்றாரு, என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்ப மணவாட்டியை பரிசுத்தப்படுத்தினால்தான் அந்த மணவாளன் மணவாட்டியை என்ன பண்ண ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப சத்தம், தேவையில்லாத சத்தம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் மணவாளனுடைய சத்தத்தை நம்ம என்ன பண்றோம், கேட்க மறந்துடும். அல்லேலூயா. மணவாளினின் சத்தம் உன்னை மகிழ்ச்சியை தரும். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவங்களுடைய சத்தம் உனக்கு மகிழ்ச்சி தருதோ இல்லையோ, உண்மையாவே ஏசப்பாவுடைய சத்தம் உனக்கு மகிழ்ச்சியை தரும். அல்லேலூயா. உன்னை இந்த பூமியில நீடிய வாழ்வு தரும் அந்த சத்தம். அல்லேலூயா. அப்ப அந்த மணவாளனுக்கு உன்னை என்ன பண்ணுமா, நீ மணவாட்டியா ஆயத்த பண்ண கொள்ள வேண்டிய நேரம். அப்ப மணவாட்டி எப்படி இருக்குன்னா, மணவாட்டி ஆயத்தம் உள்ளவரா இருக்கணும், எந்நேரம் விழிப்புள்ளவர்களா இருக்கணும். மணவாளன் எப்போது வருகிறாரோ அவருக்கு எதிர்கொண்டு போகிற மணவாட்டி தான் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. பேர் கிறிஸ்தவர்கள் உள்ள போக முடியாது, மணவாட்டி ஆக முடியாது. நாத்திகாம கிறிஸ்தவர்கள் மணவாட்டி ஆக முடியாது, ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் மணவாட்டி ஆக முடியாது, வேதத்தை வாசிக்காத மணவாட்டி ஆக முடியாது, ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தாத உட்கார்ந்துக்கிறவங்க மணவாட்டியே ஆகவே முடியாது. அல்லேலூயா. இது மணவாளனுக்கு பிரியமில்லாத காரியம், மணவாளனுக்கு பிரியமான காரியம். உன் கணவருக்கு நீ பிரியமானதை செய்ய மாட்டியா, உன் மனைவிக்கு நீ பிரியமானதை செய்ய மாட்டியா, உன் பிள்ளைக்கு நீ பிரியமானதை செய்ய மாட்டியா. நம்ம செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? செய்வோம் இல்லையா? அப்போ நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவ தான் மணவாட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மணவாட்டியை தான் தேவன் நேசிக்கிறார், அந்த மணவாட்டியை தான் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார், அந்த மணவாட்டியை தான் மறுரூபமாக்கப்படுவார், அந்த மணவாட்டி தான் மணவாளனுடைய அறைக்குள் போக முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த மணவாட்டி எப்படி இருக்குன்னா, அந்த மணவாட்டி சுகந்த வாசனையா இருக்கணும், நல்ல நற்காந்தகமா இருக்கணும், நல்ல பலிபீடம் செப்பனிடப்பட்டு இருக்கணும், அந்த பலிபீடத்தில் தேவனுடைய அக்கினி எப்போது எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த மணவாட்டியை தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. 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 மார்க் 13:20 ஒருத்தர் வாசிங்க. மார்க் 13:20. பாருங்க, கர்த்தர் நாட்களை குறைக்கிறார், ஒருவனாகினும் தப்பி போவதில்லை, தாம் தெரிந்து கொண்ட நிமித்தமும். பாருங்க, நாட்களை குறைப்பாராம் தேவன். ஆண்டுகள் வருங்க, ஆண்டுகள் ஏதோ போய் கொண்டு நினைக்க கூடாது. நாட்கள் குறைகிறது, நேரங்கள் குறைகிறது. இன்னைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவர்கள் இன்னைக்கு இல்லை. ஏன் இந்த நாட்கள் குறையுதுன்னா, மணவாளன் ஆயத்தமா இருக்கிறார் மணவாட்டியை வந்து சேர. அல்லேலூயா. இப்ப மணவாட்டியை மணவாளன் என்ன பண்ண ஆயத்தப்படுத்தணும். அப்ப என்ன பண்ண ஆயத்தப்படுத்தணும்னா, அப்போ நாட்களை ஏன் குறைக்கிறாரா, ஒருவேளை மணவாட்டி தவறுதலால் போயிட்டா, இந்த மணவாட்டி ஆயத்தமா வைத்திருக்கிற மணவாட்டி ஒருவேளை என்ன பண்ண பிரிந்து போயிட்டா, அந்த மணவாட்டியை ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிற மணவாட்டியை அவர் என்ன பண்ணுவான், சீக்கிரம் அந்த மணவாளன் வந்து இந்த மணவாட்டியை அழைத்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. அதான் காலங்கள் குறைந்து கொண்டே போகுது, ஆண்டுகள் குறைந்து கொண்டே போகுது, நம்முடைய நேரங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகுது. ஏன்னா இயற்கை ஒரு என்ன பண்ற, ஒரு நம்மளுக்கு ஒரு சைகை காட்டுகிறது. என்னென்றால் தேவனுடைய வருகை சமீபமா இருக்குது என்று என்ன பண்ற, இயற்கை நம்மளுக்குள்ள காட்டுகிறது. அப்போ மணவாட்டியாகிய நாம் ஆயத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, உலக காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நம்ம என்ன பண்ணா, திரும்பி மணவாளனுடைய சத்தத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த சத்தம் இந்த காதிலே தொனிக்கும் போதுதான் இந்த மணவாட்டி பரிசுத்தமாகிறார், இந்த மணவாட்டி மறுரூபமாகிறார், இந்த மணவாட்டி தேவனுக்கு பிரியமாய் மாறுகிறார். எப்படின்னா, அவருடைய சத்தத்தை கேட்க 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 தான் இந்த சரீரம் மகிமையான சரீரமாய் மாறும். அல்லேலூயா. 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 எப்படி இருக்கணும்னா, நாம் எப்படி இருக்க வேண்டும்னா, விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும், ஆயத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும், மற்றவரை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும், எந்நேரமும் ஆண்டவரை துதிக்கிறவராக இருக்க வேண்டும். அவர் சத்தம் உன் காதிலே தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான மணவாட்டி. அந்த மணவாட்டியை தான் தேவன் நேசிப்பார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதுல 26 வாசிங்க. அதுல 26 வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். மேகங்கள் மேலே வருவதை காண்பார்கள். அல்லேலூயா. இதை யார் காண்பாங்கன்னா முதல்ல மணவாட்டி காண்பார்கள். இப்ப மணவாட்டி காண்பார்கள் என்றா மணவாளனை அவர்கள் ஆயத்தமாய் காண்பார்கள். சில பேருக்கு மணவாளனை காண மாட்டார்கள். தேவனோடு இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? மணவாளனை காண மாட்டார்கள். மேகங்கள் மேல் வருவதை காண மாட்டார்கள். அல்லேலூயா. ஆனா ஆயத்தமுள்ள மணவாட்டிக்கு முன்னே தேவனுடைய சத்தம் கேட்கப்படும். தேவனுடைய எக்காலம் தொனிக்கப்படும். தேவனுடைய சத்தத்தின் மூலமாக அந்த மணவாட்டி, ஆயத்தமுள்ள மணவாட்டி ஆயத்தமா இருப்பா, விழிப்புள்ளவரா இருப்பா. எதிர்கொண்டு போவதற்கு அவள் பிரியமானவளா இருப்பாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் உலகத்தை வெறுப்பாள், சிற்றின்பத்தை வெறுப்பாள், பாவத்தை வெறுப்பாள். அல்லேலூயா. மணவாளனே சார்ந்திருப்பாள். மணவாளனையே சார்ந்திருக்கிற கிறிஸ்தவன் தான் ஜெயிப்பான். அல்லேலூயா. 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 களிப்பின் சத்தம் வீட்டுக்குள்ள கேட்கணும் சகோதரனே, சகோதரி. கர்த்தருடைய சத்தம் வீட்டுக்குள்ள கேட்கும் போது வீட்டுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் கடந்து வரும். அந்த தேவ பிரசனத்துல உனக்கு உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள்லாம் ஒன்று வாய்க்காமே போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவருடைய சத்தத்தைக்கு செவி கொடுக்க நீங்க அநேக விஷயங்களை நம்ம தவறி போயிடும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனா அநேக காரியங்களை தவறி போயிடும். சபை கூடுதலை விட்டு என்ன பண்றோம்? உலகபூர்வமான காரியங்களை என்ன பண்றோம்? இந்த ஓய்வு நாள்ல நம்ம என்ன பண்றோம்? அது மேல பிரியப்படுத்துறோம். சபைக்கு வந்தோம், குடும்பத்துக்குள்ள என்ன இல்லை, ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறோம். ஏன்னா முதல்ல கணவன் மனைவிக்குள்ள தேவனுடைய சத்தம் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நேசம் இருக்க வேண்டும். எப்படி உலக பிரகமான கணவன் மேல நீங்க எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்களோ, மணவாட்டி எவ்வளவு பிரியமா இருக்கணும், மணவாளன் எப்படி பிரியமா இருக்கணும், அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல பிரியமா இருக்கும் போது அந்த குடும்பம் சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல குடும்பம் கட்டப்படணும். ஒவ்வொரு கிறிஸ்துவுடைய குடும்பம் கட்டப்படணும். அந்த இடத்துல தேவன் இருக்கணும். உங்க மத்தியஸ்தரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கணும். உங்க ஆலோசனைக்காரராய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தும் போது அந்த குடும்பம் அசைக்கப்படாமல் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப எப்படி இருக்குன்னா, நமக்குள்ள மணவாளன் சத்தத்தை கேட்கிற இந்த ஜனங்கள் முதலாவது எப்படி இருக்குன்னா, நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நாம் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நாம் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ண ஒருபோதும் செய்யவே கூடாது. அல்லேலூயா. கரைப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. கரைப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அப்ப கரைத்திரை இல்லாதவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒரு முறை அவருடைய பரம அன்பை ருசி பார்த்த நாம் என்ன பண்ற, உலகத்தின் பின்பால் போகாதபடி தேவனுக்கு முன்பதாக செல்லும் போது அந்த மணவாட்டின் மேலே தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. 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 1 கொரிந்தியர் 15:51 வாசிப்பா. 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை, ஆகினும் கர்த்தர் எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொய்திலே பாருங்க, நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோமா? நாம் எல்லாம் மரிப்பதில்லைன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இது தெரியல, என்ன குளிர்ச்சியான வேலையாகுது. இது என்ன வேலையாகுது? குளிர்ச்சியான வேலையாகுது. அல்லேலூயா. கேட்டுங்க, மணவாளன் சத்தத்தை கேட்கிறவங்க மரிப்பதில்லைன்னு வேதம் சொல்லுது. இமை பொய்திலையா மாறணும். என்ன பண்ணுமா? இமை பொய்தில. அல்லேலூயா. அப்ப இமை பொய்தில அந்த மரணம் ஏன் நேரிடுகிறதுனா, உன்னை மறுரூபம் ஆக்கப்படுவதற்கு, அல்லேலூயா, உன்னை மறுரூபம் ஆக்கப்படுவதற்கு இந்த மனுஷிகத்தில் இருக்கிற இந்த சரீரத்தை என்ன பண்ணா? கலைக்கப்பட வேண்டும். மண்ணான இந்த சரீரம் என்ன பண்ண? கலைக்கப்பட வேண்டும். இந்த மண்ணான மனுஷன் கலைத்தப்படுதான் அவன் விண்ணவருடைய சாயலை தரித்து கொள்ள முடியும். மரணம் இல்லாத வாழ்வை வாழ முடியும்னா இந்த மணவாளனுக்கு பிரியமா இருக்க வேண்டும்டா. இந்த மண்ணான சரீரம் இல்ல, உள்ள இருக்கிற இந்த ஆவிக்குரிய சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். இந்த ஆவிக்குரிய சரீரம் மணவாளனுக்கு பிரியமான சரீரமா இருக்கணும். இந்த ஆவிக்குரிய சரீரம் இந்த மண்ணான சரீரத்தை கலைத்து ஒரு இமை பொய்திலே மறுரூபமாக்கி அது மணவாளனுக்கு பிரியமான சரீரமாய் மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மரணமே இல்லாதவன் கை தூக்கி போகலாம், தெரியவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இமை பொய்ல நீ ஏதோ படுத்து கொண்டு இருக்க போதில்ல. நீ ஏதோ 4 வருஷம் 5 வருஷம் செத்து 30 வருஷம் 40 வருஷம் படுத்து கொண்டு, அப்படி இருந்தாலும் அந்த எலும்புகளும் உயிர் பெற்று ஏறியும். அல்லேலூயா. இமை பொய்ல பவுல் சொல்றார், இன்னைக்கு இமை பொய்ல நீங்க நாம் எல்லாம் மரிப்பதில்லை, ஒரு நித்திரை. கிறிஸ்தவனுக்கு மரணம் ஒரு நித்திரை. அந்த நித்திரை என்ன பண்ணா? இமை பொய்ல ஏற்படுன்றாரு. அந்த நித்திரையை கலைக்கும் போதுதான் மணவாளன் உன் கண்ணுக்கு தெரிவார். அந்த மணவாளன் ஆயத்த பண்ண வச்ச மணவாட்டி நீ அவரை போல இருப்பாய், அவருடைய ரூபம் போல இருப்பாய், அவருடைய மேனி போல இருப்பாய், அவருடைய சிந்தை போல இருப்பார், அவர் எண்ணம் போல இருப்பார். அவர் எவ்வளமாய் பரிசுத்தமா இருக்கிறாரோ அவ்வளமாய் நீயும் பரிசுத்தமா இருப்பாய். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் மணவாளனின் சத்தம், மணவாளனுடைய சத்தம், துதியின் சத்தம், வேதத்தின் சத்தம், ஜெபத்தின் சத்தம், மகிமையின் சத்தம், ஆவியானவருடைய சத்தம். ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்கிற சத்தம், ஆவியானவர் உன்னோட பேச வேண்டிய சத்தம், ஆவியானவர் உனக்கு விளக்கங்களை கொடுக்க வேண்டும், ஆவியானவர் ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும், ஆவியானவர் உன்னை தேற்ற வேண்டும், ஆவியானவர் உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அந்த ஆவியானவர் உன்னை சத்தியத்துக்குள்ள நடத்த வேண்டும். அந்த ஆவியானவருடைய சத்தத்தையும் நீங்க கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டிவியின் சத்தம் ஆஃப் ஆக வேண்டும், யூடியூப்பின் சத்தம் மூடப்பட வேண்டும், பேஸ்புக்கின் சத்தம் மூடப்பட வேண்டும். அல்லேலூயா. ஊர் கதையின் சத்தம் என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இதான் கடைசி காலம். சபை கடைசி காலத்தில் என்ன பண்ணுது? போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண? உலக பிரமாண வாழ்க்கையை ஒரு மனிதன் விருத்த சேதனம் பண்ணா அவன்தான் உண்மையான மனவாட்டி. கரங்களை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட அதிகமா பேசிக்கொண்டிருந்தேன், இப்ப பேசுறதே இல்லை. பேசுறதே இல்லை, பிரச்சனையே இல்லை. பேசுனா போராட்டம், பேசுனா பிரச்சனை, எதுவுமே இல்லை. என் மனைவி கூட அதிகமா பேசுறது இல்லை. அப்ப என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணுது? குறையுது. அல்லேலூயா. ஆனா தேவனோடு பேசும்போது வல்லமை பிறக்குது. அல்லேலூயா. மகிழ்ச்சி கிடைக்குது. அல்லேலூயா. சந்தோஷம் கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது. அப்போ தேவனோடு பேசுங்க என்று சொல்ற மனவாட்டியே, நீ தேவனோடு பேசும்போது தேவன் உன்னை என்ன பண்ணுவாரு? அவர் உன்னோடு பேசும்போது உன் காரியங்களை தேவன் உனக்கு என்ன பண்ணுவாரு? சீர்படுத்துவார். உன்னை சிறைப்படுத்துகிற பாவம், உன்னை சிறைப்படுத்துகிற வியாதி, உன்னை சிறைப்படுத்துகிற வறுமையில் இருந்து அவர் என்ன பண்ணுவாரு? உன்னை நீக்கி காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன மகிழ்ச்சியாய் தேவனோடு பேச வேண்டும், மன மகிழ்ச்சியாய் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். உங்க இருதயங்களை மன மகிழ்ச்சியாய் ஆக்கி கொள்ளும் போதுதான் தேவனுடைய சத்தத்தை நீங்க காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, திரும்ப எரேமியா 2வது அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. திரும்ப அந்த மனவாட்டனை குறித்து பேசுது பாருங்க. எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், பாருங்க என்னப்பா சத்தமா படிப்பா. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். என்னை மறந்துட்டாங்கன்றார். அல்லேலூயா. ஒரு பொண்ணு நகையை மறப்பாங்களா? மணவாட்டி ஆடை இல்லாம இருப்பாங்களா? மறப்பாங்களா? ஆனா நான் மறக்கிறோமே. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரியே, சகோதரனே, நீ தேவனை ஒரு நாளைக்கு எத்தனை முறை துதிக்கிற? தாவீது சொல்ற 7 முறை நான் அவரை துதிக்கிறேன். 7 முறை ஒரு நாளைக்கு நான் துதிக்கிறேன்னு சொல்ற. நீ எப்படி பண்ற? உலகப்பிரமான காரியத்தின் மேல அதை இச்சை கொண்டு, உலகப்பிரமான காரியத்தின் மேல வாஞ்சை உள்ளவர்களா இருந்து தேவனை நாம் மறக்கிறோம். அழிந்து போகிற பொன் மேல நாம் பிரியப்படுகிறோம், அழிந்து போகிற வஸ்திரத்தின் மேல நம்ம என்ன பண்றோம்? பிரியப்படுகிறோம். இது இல்லாம இருக்க முடியாது. ஆனா அதை காட்டினும் தேவனுடைய சத்தம், தேவனுடைய கிருபை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறார். எப்போது நீ உணர்ந்து உண்டா? அல்லேலூயா. உணர்ந்தது உண்டா? அல்லேலூயா. தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கிறேன்னு தெரியுமா? இப்ப இருக்கிற சகோதரிகளே, சகோதரர், நீங்களும் தேவனை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்ளதான் தேவனிடத்தில் வருகிறேன். என் ஆசைகள் நிறைவேற வேண்டும், என் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும். ஆனா எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என் மணவாளன் இருக்கிறார். என் மணவாளனை நான் பிரியப்படுத்தவோ, என் மணவாளனை என் ஆசைக்கு அவர் என்ன பண்ண, ஆசைக்கு மட்டும் விருப்பத்துக்கு மட்டும் என் மணவாளனை அழைப்பதில்லை, நித்தியத்துக்கு அழைத்திருக்கிறாரே. அந்த நித்தியத்துக்கான வழியை என் தேவன் எனக்கு சொல்வார் என்றால் அந்த மணவாளனை நான் எப்பொழுது பிரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமா அழைக்கிறீங்களா? முறுமுறுப்பு,
தேவனிடத்தில் என்ன பண்ணுது? சிலர் முறுமுறுப்பு. உலகத்தின் பின்பால் ஓடுகிறவர்கள் தேவன் பின்பால் ஓட மாட்டார்கள். உலகத்தை வெறுக்கிறவன் தேவன் முன்பதாக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறாய், நீ ஒழுங்குபடி ஓட வேண்டும். சபை ஒழுங்குபடி ஓட வேண்டும். அல்லேலூயா. நம்மளை இந்த காலத்துல பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் தேவனத்தை விட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கிறேன், தேவனை விட்டு எவ்வளவு பிரிந்து இருக்கிறேன்னு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் உண்மையா தேவனை நேசிக்கிறேனா? நான் தேவனுக்காக எதனா செஞ்சிருக்கிறேனா? நான் தேவனை அதிகாலையில் தேடுகிறேனா? அவருடைய வார்த்தையை கேட்கிறேன், அவருடைய சத்தத்தை கேட்கிறேனா? நான் மனுஷனுடைய சத்தத்தையே கேட்கிறேன், நான் பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிறேன். ஆனா என் இருதயம் சஞ்சலப்படுது. என் இருதயம் என்ன பண்றது? சஞ்சலப்படுகிறது. என் இருதயம் பயமா இருக்கிறது. எனக்கு ஒரு திகில் உண்டாகுது, ஒரு பயங்கரம் உண்டாகுது. எனக்கு வழிகள் தெரியல, அடைக்கப்படுகிறது. ஆனா மணவாளனுடைய சத்தத்தை கேட்டால் என்னுடைய கதவுகள் திறக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் மணவாளின் சத்தம். அழைக்கணும். ஒரு பெண் ஒரு மணவாளனுக்கு நிச்சயம் பண்ணிட்டா அந்த மணவாளனுக்கும் அந்த பெண்ணுக்கும் உரையாடல் இருக்குமா இருக்காதா? திருமணம் ஆவறதுக்கு உரையாடல் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? பேச மாட்டாங்களா? சரி, உங்க கதைக்கே வந்துடுறேன். காதலர் பேச மாட்டாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மனைவியும் கணவனும் பேச மாட்டாங்களா? அல்லேலூயா. அதுபோல நீங்க பேசணும். தேவனிடத்தில் பேசும்போது தான் தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பை அவர் விளங்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன பண்ண? உசார் பண்ண. நகையை உசார் பண்ற, எல்லாத்தையும் உசார் பண்ணுவ, எல்லாத்தையும் தொலைச்சிருவ. இதெல்லாம் உலக பிரமாணத்தெல்லாம் எடுத்து வச்சுப்ப. ஆனா ஆவிக்குரிய ரீதியத்தை தொலைச்சிருப்ப. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுவ? தொலைச்சு போயிட்டு இருப்ப. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையே இருக்கா சில பேருக்கு. அல்லேலூயா. சும்மா 2 வார்த்தை அந்நிய பாஷை, சும்மா கொஞ்ச நேரம் அபிஷேகம். நீங்க பாக்குற ஒண்ணுமே இல்லை, எண்ணெய் இல்லை, தண்ணீர் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா குளிர்ச்சியான வேலை. என்னதே காலையில குளிர்ச்சியான வேலை. நல்ல அபிஷேகத்துல நல்ல நிரம்பணும், அனலாகணும். அப்போதான் வெளிப்பாடுகள் வரும், அப்போதான் தரிசனங்கள் கிடைக்கும், அப்போதான் தேவனுடைய என்ன பண்ண பலன் உன் மேல ஊற்றப்படும் போதுதான் உன்னுடைய மாமிசன்லாம் என்ன மகிமையாய் மாற்ற வேண்டும். அனலாகிற நேரம் இது. அல்லேலூயா. அனலம் இல்லாமல் குளிரம் இல்லாமல் உட்காரக்கூடாது. சபையே மணவாட்டியே நீ இருக்கக்கூடாது. மணவாட்டி எப்போது எப்படி இருக்கணும்? பிரகாசம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த பிரகாசம் எப்படி இருக்கணும்? அது சௌந்தரியத்தை தரும், அது பரிசுத்தை தரும், அது மகிமையை தரும், உன்னை பூரிக்க செய்யும், உன்னை மகிமைக்குள்ள கொண்டு செல்லும். அந்த மகிமையே உன்னை மறுரூபமாக்கும். அதுதான் மணவாளன் சத்தத்தை கேட்கிற மணவாட்டி ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. ரீபா லபா லக்க ரபல சந்திரா ஓரிமி ராக்க ரபல சந்திரி பாலரக ரீபி ராக்க ரபல சந்திரா. வெளிப்படுத்தல் 21:2 வாசிப்பா. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பரலோகம் மணவாட்டிக்கு ஆயத்தமா இருக்குது. பரலோகம். நான் ஒரு வீடு கேட்டேன், என் கணவர் வாங்கி தரல. நகை கேட்டேன், என் கணவர் வாங்கி தரல. உடை கேட்டேன், என் கணவர் வாங்கி தரல. என் பிள்ளைகள் கேட்டு தாய் தகப்பன் எதுவும் செய்ய முடியல. ஆனாலும் என் தேவன் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வந்து உங்களை என்ன சொன்னாரா? கூட்டிக் கொண்டு போன. பாருங்க, இந்த மணவாட்டி அவர் மேல பிரியமில்லாம இருந்த அந்த மணவாட்டியை சபையை உண்டாக்கி இந்த சபைக்குள்ள அந்த மணவாட்டியை வர வைத்து, புறஜாதியா இருந்த அந்த மணவாட்டியை, விக்கிரகாரனா இருந்த மணவாட்டியை, பாவியா இருந்த மணவாட்டியை சபைக்குள்ள வர வைத்து அதுக்கு தன்னுடைய ஊழியக்காரை போட்டு அந்த மணவாட்டியை பரிசுத்தப்படுத்தி அந்த மணவாட்டியை தகுதிப்படுத்தி அந்த மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி இருக்கும்போது மணவாளன் என்ன பண்றாரா? பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி இந்த மணவாட்டிக்கு அந்த பரலோகத்தை கொடுக்கிறார். கரங்கள் தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த பூமிக்குரியவர்களா நீங்க? இந்த பூமிக்குரியவர்களா நம்ம? இந்த பூமி குறித்து சிந்திக்கலாமா? இந்த பூமி குறித்து செயல்படலாமா? செயல்படக்கூடாது. நீ பிரிக்கணும். நீ என்ன பண்ண? பிரிந்துடணும். அல்லேலூயா. உலகத்தை விட்டு ஒரு மனிதன் பிரிந்தானா அவன் எப்போதும் கர்த்தரோடு எப்படி இருப்பான்? பேசிக்கொண்டே இருப்பான். 6 மணி நேரம் 7 மணி நேரம் நீ கர்த்தரோடு பேசிப்பாரு, நீ மறுரூபம் ஆயிட்டு இருப்ப. உண்மையா மறுரூபம் ஆயிட்டு இருப்ப. பார்க்குறவங்க தான் அந்த மண்ணான சரீரமா தெரியும். ஆனா உள்ளான அந்த ஆன்மா மறுரூபம் ஆகியிருக்கும்.
அப்ப அவர் வரும்போது அப்படியே இமைப்போதுல மருவமாயிடும். மரணம் அப்படியே ஜெயமா மீங்கும். மரணம் ஜெயமா. மரணத்தை ஜெயிக்கிறவன் தான் கிறிஸ்துவன். மறுவாழ்வுக்குள்ள போறவன் தான் கிறிஸ்துவன். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் மனவாட்டி, அதுக்கு தான் போதகர், அதுக்கு தான் சத்தியம். அல்லேலூயா. நீ ஏந்து போனதை பெற்றுக்கொள்ள எங்க வரணும்? சபைக்குள்ள வரணும். சபைக்குள்ள வந்தது மட்டும் இல்ல, மணவாளனை விரும்பணும், மணவாளன் சத்தத்தை கேட்கணும், மணவாளனை ஆலோசனை கேட்கணும். மணவாளனுக்குள்ளே மனவாட்டி நிலைத்திருந்தாதான் அந்த மனவாட்டி தான் பிரியமானவள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நேசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அல்லேலூயா. நான் சொல்ல, கணவர் என்ன நேசிக்கிறது பெருசு இல்ல. நான் கணவருக்குள்ள உண்மையா இருக்கிறேனா, அவர் என்னை உண்மையா நேசிப்பாருன்னா, அப்ப நான் அவருக்காக என்ன செய்யணும்? நான் என்ன தியாகத்தை செய்யணும்? இப்ப மனைவிய அவர் நேசிக்கிறான்னா, மனைவிக்காக அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையிலே தொங்கினார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. மணவாளன் என்பது, மணவாட்டி என்பது நீ, மணவாளன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்ற, சத்தம் கேட்டுக்கணும் சகோதரிகளே. உங்களுடைய துதியின் சத்தம் கேட்க 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 உன்னுடைய சத்துரு உன்னை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. துதிச்சு பாரு, அற்புதம் நடக்குதா இல்லைன்னு பாரு. துதிக்க துதிக்க அற்புதம் நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. இப்போ கூட நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் அற்புதத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. அற்புதம் தான் உங்களை நடத்துது. அந்த அற்புதம் தான் கிருபையா இருக்குது. அந்த கிருபை தான் சத்தியமாய் விளங்குது. அந்த சத்தியம் தான் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 4 வாசிப்பா. இப்ப வாசிது, அதுல 4 வாசிப்பா. வெளிப்படுத்துற 21:2 வாசி, 4 வாசி. அதுல அவர்களுடைய கண்ணீர் யாவையும் பாருங்க, அவர்களுடைய கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார். தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, மிதி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, இல்ல துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. வருத்தம் மனவாட்டிக்கு இங்க வருமா? இது மனவாட்டிக்கு. மனவாட்டிக்கு மரணம் இல்லை, மனவாட்டிக்கு துக்கம் இல்லை, மனவாட்டிக்கு திகில் இல்லை, மனவாட்டிக்கு இருள் இல்லை, மனவாட்டிக்கு பயப்பட தேவையில்லை. பயப்படாத மனவாட்டியே, நீ பிசாசை மேற்கொள்ள, மரணத்தை மேற்கொள்ள, வியாதியை மேற்கொள்ள மனவாளனுடைய சத்தம் உன் இருதயத்தில் இருக்குமானால் நீ எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றுக் கொள்வாய் என்று கர்த்தர் இந்த கால வேளை உங்களோடு பேசுறார். தேவன் பேசுறார். ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் குறைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் உனக்குள்ள இருந்து நான் பட்சிக்கிற தேவனா இருக்கிறேன். உனக்குள்ள வருகிற எல்லா காரியத்தையும் என்னால் மாற்ற முடியும் தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. ஆயத்தம், ஆயத்தம். இன்னைக்கு நான் மனவாட்டி ஆயத்தமாகணும். சபைகள் ஆயத்தமாகணும். சத்தியங்கள் நல்லா சொல்ல வேண்டும். பாவத்தை கண்டிக்க வேண்டும். பரிசுத்தமாக்க வேண்டும். சபை கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஆயத்தமுள்ள சபையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சபை தான் மறுரூபமாகும். சபை மறுரூபமாகலாம். அப்ப என்ன சபை? சபை கிடையாது. அல்லேலூயா. மறுரூபமாகலாம் சபை என்ன கிடையாது. அல்லேலூயா. ஏதோ பேருக்கு நம்ம உட்காந்தோம், பேருக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், ஏதோ பேருக்கு நம்ம போயிடும். அப்படி அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது. நீ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்படி என்றால், கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரிகளே, தேவனை அறிகிற ஆழமான என்ன பண்ண சத்தியங்களை நீங்கள் அறிந்தாதான் தேவனை நீங்க என்ன பண்ண அறிய முடியும். அல்லேலூயா. எல்லா படகு இருந்தது, பேதுருடைய படகுக்கு தான் போனார். ஏன்னா பேதுருக்கு தெரியும், இந்த நாள் முழுவதும் அந்த கடல்ல மீன் இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருந்தது. ஏன்னா இயேசு அந்த படகுல ஏன்னா ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் இருவாது பேதுரு அவனுக்கு கிடைப்பான்னு தெரியும். அல்லேலூயா. அற்புதம் பார்த்து உட்கார்ந்து இருக்கிற சகோதரி சகோதரிலே, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா மணவாளின் சத்தம் கேட்கப்படணும். மணவாளின் சத்தம் உங்களை கேட்கப்படணும் என்றால் அற்புதங்கள் நிச்சயமாய் உண்டு. அந்த அற்புதங்கள் இப்பவே நடக்கும் என்று நீ விசுவாசித்தாவே உனக்கு அற்புதம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆயத்தம். அடுத்த வாசிப்பா, 5 வாசிப்பா. அதுல சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தையும் புதிதாக்குறார். மனவாட்டிக்காக சகலத்தையும் புதிதாக்குறார். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையில அநேக விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களா இருந்தது. இந்த மனவாட்டிக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகப்பட்ட, ஆனாலும் என் ஆவிக்குரிய ரீதியில நான் எனக்குள்ள ஒரு பாவம் எனக்குள்ள இருந்தது. அந்த முல்லை தேவன் நெருக்கினார். இந்த மனவாட்டியை தூய்மைப்படுத்தினார், பரிசுத்தப்படுத்தினார். திரும்ப அவர் ரத்தத்தினால் என்னை கழுவினார். அபிஷேகத்தினால் எனக்குள்ள என்ன பண்ணாரு? புதுப்பித்து புதிய வழிகளை எனக்கு ஆயத்தப்படுத்தினார். புதிய ரூபமாய் என்னை மாற்றுகிறார். அதான் மனவாட்டி. என்னதான் கண்ணல்ல போயிட்டு நம்ம என்னதான் சோப் போட்டு கைவிட்டு குளிச்சுட்டு வந்தப்ப அது பரிசுத்தம் கிடையாது.
உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள பரிசுத்தத்தை உருவாக்கணும். இந்த உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்தணும். இந்த உள்ளார்ந்த மனிதனுக்குள்ளே அவருக்கு அழகாய் பிரியமாய் பரிசுத்தமாய் மாறும்போதுதான் இந்த மனவாட்டி மாற முடியும். இந்த சரீரம் கலைக்கப்படும் போது இந்த சரீரத்தினுடைய பாடுகள் மறைந்து போகவிடும். இந்த சரீரத்தில் உணர்ச்சிகள் மறைந்து போகவிடும். நீ செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு புதிதான இந்த மனவாட்டியை அவருக்கு ரூபமாய் மாற்றுகிறார் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாரு வாசிப்பார்? அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுக்கிறாராம். தாகமா இருக்கணும், தேவனை வாஞ்சிக்கணும், மனரஞ்சமாய் வாஞ்சிக்கணும். மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவதை போல என்ன பண்ண ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா கதறணும். அல்லேலூயா. ஆண்டவரே அர்ப்பணிக்கிறம்பா, என்ன அர்ப்பணிக்கிறம்பா, இன்னைக்கு என் ஆவியை அர்ப்பணிக்கிறம்பா, என் ஆத்துமாவை அர்ப்பணிக்கிறம்பா, என் சரீரத்தை அர்ப்பணிக்கிறம்பா, என்ன அர்ப்பணிக்கிறம்பா, என் கணவரை அர்ப்பணிக்கிறம்பா, என் பிள்ளையை அர்ப்பணிக்கிறம்பா, என் ஊழியத்தை அர்ப்பணிக்கிறம்பா, என்ன உமஇடத்துல ஒப்பு கொடுக்கிறம்பான்னு அப்படி கொடுக்கும்போது அந்த மனவாட்டி தான் உலகத்தை ஜெயிப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டு சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஜெயிக்க சொல்றாரு. ஆண்டவர் உங்களை ஜெயிக்க சொல்றாரு. ஆண்டவர் நீங்கள் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாரு. உலக பிரகாரம் அழகு இல்ல, ஆவிக்குரிய அழகா உங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அழகா இல்லையா? அழகு இல்லையா? அழகாகிறாரு, அழகா இல்லையா? சிகப்பும் வெண்மைமானவர். அல்லேலூயா. அதே போலதான் நீங்களும் நம்மளே அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ என் கணவருக்கு நான் பிரியமா இருக்க என்னென்ன செய்யணும்? என் கணவரை நான் மகிழ்ச்சியாக்கணும் என்னென்ன செய்யணும்? இப்போ என் கணவரை நான் மகிழ்ச்சியாக்கணும், என் கணவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியமானதை நான் என்ன பண்ண செஞ்சு தரணும், அவர் பிரியமானதை நடந்து கொள்ள வேண்டும். அப்போ என் பிள்ளைகளை நான் மகிழ்ச்சியாக்கணும்னா என் பிள்ளைகளுக்கு பிரியமானதை நான் என்ன பண்ண செய்யணும். அப்போ நான் முதலாவது என்னுடைய கணவருக்கு பிரியமானதை செய்யும் போது என் கணவர் எனக்கு பிரியமானதை செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நீ எதெல்லாம் பிரியமானதை செய்கிறியோ, இயேசு கிறிஸ்துக்காக நீ எதெல்லாம் என்ன பண்ற உன் வாழ்க்கையில இருந்து எடுத்து போறியோ அதை காட்டிலும் தேவன் உன்மேலே ரொம்ப பிரியமா இருந்து நீ செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் உனக்கு வலுவாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அவரை நேசிக்க வேண்டும். அவரை நேசிக்கிற நேசிப்புல இருந்து ஒரு துளி கூட என்ன பண்ணுங்க நீங்கள் பிசுறாமல் இருக்கும்போது அந்த நேசிப்பு தான் உண்மையாகும். அந்த உண்மைதான் மணவாளனாகும். அந்த மணவாளன் தான் உன்னை கரம் பிடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமையான வார்த்தைகளே தேவனிடத்தில் பேச கத்து. கூப்பிடுங்க, அப்பா பிதாவின்னு கூப்பிடுங்க, சிநேகிதனே கூப்பிடுங்க. கூப்பிடலாம் சிநேகிதன். பவுல் சொல்றாரு அவர் மூத்த சகோதரனா இருக்கிற சிநேகிதனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கூப்பிடணும். எனக்கு உலகப்பிரமான சிநேகிதத்தை விட்டுணும். எனக்கு சிநேகிதர் யாருன்னா இயேசு தான். என் சகோதரன் யாருன்னா இயேசு தான். என் தகப்பனார்னா இயேசு தான். இப்படி சொல்ற மனவாட்டி அவள் பரிசுத்தம் உள்ளவளா இருப்பாள், கற்புள்ளவளா இருப்பாங்க. அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகை தான் மணவாளன் மணமுடிக்க முடியும். யாரை முடிக்க முடியும்? கற்புள்ள கன்னிகை தான் மணமுடிக்க முடியும். கற்புன்னா இங்க உலகப்பிரமான பாவங்களை நீ ஒதுக்கினால்தான், உலகப்பிரமான காரியங்களை நீ ஒதுக்கினால்தான் நீ பரிசுத்தம் உள்ள கன்னிகையா இருக்க முடியும். அந்த கன்னிகை தான் மணவாட்டியா இருக்க முடியும். அந்த கன்னிகை தான் மணவாளன் விரும்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணா நம்முடைய காரியங்களை என்ன பண்ண தேவனிடத்தில் சொல்லி, ஆண்டவரே என்னுடைய குறைகள் என்ன, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன, பிரியமில்லாத வழிகள் என்ன, இந்த வழிகள்லாம் என்னை விட்டு என்ன பண்ண நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. இப்படி சொல்லணும். உம்மை விட்டு பிரிக்கிற வல்லமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே சொல்லணும். உம்மை விட்டு பிரிக்கிற வல்லமையிலிருந்து காத்துக்கொள்ளுங்க. அது உலகமாகட்டும் பாவமாகட்டும் ஏதோ ஒன்று நம்மளை விட்டு தேவனை விட்டு பிரிக்குதா, உனக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு தோணும். தேவனுக்கு விரோதமாக செஞ்சிட்டேன், என் கணவருக்கு விரோதமாக நீங்க செஞ்சிட்டேன், என் கணவருக்கு விரோதமாக நான் பேசிட்டேன், என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் பேசிட்டேன், என் கணவனை நான் மதிக்கல, என் கணவனை நான் பிரியப்படுத்தல அப்படின்னு உலகப்புறமான காரியத்துக்கு சகோதரர் சில சமயத்தில் நீங்க என்ன பண்ணீங்க மனநொந்து போறீங்க. அதே போலதான் நீங்க என்ன பண்ண தேவனிடத்தில் என்ன பண்ண, ஆண்டவரே நான் உன்னை விட்டு பிரிந்து போயிட்டு ஆண்டவரே, நான் ஜெபிக்கல ஆண்டவரே, நான் பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு குறை எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே, உம்மிடத்தில் அதிகமாக நெருக்க விடாமல் பாவம்
எனக்கு முள்ளா இருக்குது ஆண்டவரே அப்படி சொல்லும் போது அந்த மணவாளன் உன்னை மனமடிக்கிற மணவானாகிய அந்த மணவாளின் சத்தம் உன் பாவத்தை நிறுக்கும். அல்லேலூயா. உன்னை பரிசுத்தமாக்கும், உன்னை நித்திய ஜீவனுக்குள்ள நடத்தி செல்லும். அல்லேலூயா. உன்னை என்றென்றும் அவருடைய முகத்தை உன்மேல் பிரகாச செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். மணவாட்டி உடையவனே மணவாளன் மணவாளன் மணவாளனுடைய தோழனோ மணவாளனுடைய தோழனும் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். மிகவும் சந்தோஷப்படுகிறான். மணவாளுடைய சத்தத்தை குறித்து என்ன பண்ணுவான்? சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் மணவாளனுக்கு மணவாட்டியா போகணுமா இல்ல தோழன் தோழியா போகணுமா? சொல்லுங்கம்மா. தோழன் தோழியா போக போறீங்களா இல்ல மணவாட்டியா போக போறீங்களா? இப்போ மணவாட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட். மணவாட்டி தான் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. தோழன் தோழியா போகக்கூடாது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு. கிறிஸ்துக்கு பிரியமான தேவஜனமே, ஏதோ ஒரு இடம் கச்சா போதுன்னு போய் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. ஏதோ ஒரு இடம் கச்சிட்டா நான் போயிட்டா போதும், நான் பரலோகத்தை பார்த்தா போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அது உன் விசுவாசத்தை என்ன பண்ணுது? கம்மியா, உன் பக்தி வைராக இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இது பேருக்கு வரும்னு அர்த்தம். நான் மணவாளனோடு மணவாட்டி, நான் எனக்கு ஆயத்தமா இருக்கிற பரலோகம் என்னுடைய பரலோகம். என்னுடைய பரலோகத்தில் மணவாளன் எப்படி இருக்கிறாரோ அந்த மணவாட்டிக்குரிய மரியாதை அங்கே இருக்குது. மணவாளன் எப்படி நடத்துகிறாரோ அதே போல என்னை நடத்துவார் என்றால் அந்த விசுவாசம் ஒன்று இருந்தால் போதும், நீ மணவாட்டியா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் விசாரணை உள்ள கிறிஸ்தவன் பரலோகம் போக முடியாது. அவிவிசுவாசம் உள்ள கிறிஸ்தவன் பரலோகம் போக முடியாது. தேவனை தரிசிக்கவே முடியாது. ஒரு சூழ்நிலையில் 1000 சூழ்நிலைகள் நெருக்கினாலும் கர்த்தருடைய கிருபையானது உன்னை மூடுமானால் உன்னை உண்மையான மணவாட்டியா வைத்திருக்கும். அல்லேலூயா. நீ மறுதலிக்காம இருப்பாய். நீ மறுதலித்து போனவராய் இருக்காமல் நீ உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாத்தையும் என்ன பண்ண ஜெயங்கொள்ள தேவ பலம் உன்னை மூடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அவர் வார்த்தை எவ்வளவு நீ விசுவாசிக்கிறையோ, அவர் வார்த்தை எவ்வளவு நம்புறையோ, அவரை நம்புகிற ஜனங்கள் தான் பேறு பெறும். அவர் நம்புகிற ஜனங்கள் தான் மணவாட்டியாய் ஆயத்தமாய் மணவாளனுடைய அறைக்கு செல்ல முடியும். அப்ப மணவாளன் வர வேண்டாம். மணவாட்டியை நீ எப்படி இருக்க வேண்டாம்? பரிசுத்தம் உள்ளவளா இருக்க வேண்டும். மணவாளனின் சத்தத்தை கேட்க வேண்டும். துதியின் சத்தத்தை கேட்க வேண்டும். மணவாட்டி நீ சத்தம் இடுகிற சத்தம் மணவாளனுக்கு கேட்கணும்னா எப்படி இருக்கணும்னா, நீ உள்ளாந்த உன் இருதயத்துக்குள்ள தேவனை என்ன பண்ண பிரியப்படுத்துறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பிரியப்படுத்தும் போது தான் தேவன் உன்னை என்ன பண்ணுவார்? மனம் முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத பாட்டு 4:10 ஒருத்தர் வாசிங்க. உன்னத பாட்டு 4:10. பாருங்க, உங்க நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கினும் மதுரமா இருக்குது. அன்பு, நேசம்னா என்ன சகோதரிகளே? அன்பு. சகல கந்த வர்க்கங்களையும் பார்க்கினும் பாருங்க, உங்க பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கு. உங்களுடைய தூபம், ஜப தூபம் வாசனையா இருக்கும். ஜப தூபம் வாசனையா இருக்கணும். திராட்சைத்தை பார்க்கணும். நீ என்ன பண்ணா? சுவை நிறைந்ததா இருக்கணும் வார்த்தை தேவனிடத்தில். அல்லேலூயா. தேவன் எப்படிலாம் நம்மளை என்ன பண்ண போறாரு? மணவாட்டி மேல எவ்வளவு பிரியமா இருக்கு. உலகத்துல எந்த மனுஷன் நம்ம மேல பிரியமா இல்லை. நான் சொல்றேன், நீங்க சொல்லலாம், இல்லை என் கணவர் மேல பிரியமா இருக்கிறாரு, என் மனைவி மேல பிரியமா இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாலேவே பிரியமா இருப்பாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியதை போல எந்த மனிதனாலும் பண்ணவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க, நம்ம மேல அவர் எவ்வளவு அன்பு தெரியுமா செலுத்துறாரா? நீ மறுதலித்து போனா கூட அவர் மறுதலிக்க மாட்டாம இருக்கிறாரா? என் மக திரும்பி வந்துருவாளா, என் மகன் திரும்பி வந்துருவான்னு அவர் என்ன பண்ணுவாரா? காத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீ காத்திருக்கல, நீ அவரை காத்திருக்க பண்ற. நீ துதிக்கல, அவர் உனக்காக ஜெபம் பண்றாரு. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன பண்றாராம்? வேண்டுதல் செய்கிறாராம். நீ தூங்கி கொண்டிருக்கிற, உனக்காக தூங்க அவரை ஜெபிக்கிறாராம் அவர் எழுந்து. அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் எப்படிலாம் நம்மளை நடத்துறாரு. நம்முடைய தேவன் போல அன்பும் பாசமும் நிறைந்த தேவன் உலகத்தில் ஒருவரையும் பார்க்க முடியாது. அவருக்காக நான் எதனா செய்வேன்னு சொல்றவங்க பார்க்கலாம். எதனா செய்ய முடியுமா உங்களால? அல்லேலூயா. செய்யணும் சகோதரிகளை, செய்யணும்.
பிரியமான இருக்கிறவர் நீங்க பிரியமானவரை பார்க்கும்போது சும்மாவா போவீங்க? மணவாளனை பார்க்கும்போது மணவாட்டி சும்மாவா சும்மா போவியா? உன் சொந்தக்கார வீட்டுக்கு போனால் சும்மாவா போற? உன் நண்பரை பார்க்க சும்மாவா போற? அதுபோல தேவனை பார்க்க சும்மா போகாத. ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆத்துமா, 5 ஆத்துமா, 10 ஆத்துமா மணவாளனை எதிர்கொண்டு போனா மணவாளன் எழுந்து நிற்பார். நீ தனியா போனா எழுந்து நிற்க மாட்டார். நீ கூட 5 பேரை 10 பேரை கூட்டி கொண்டார் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் எழுந்து நிற்பார்கள். மணவாளன் எழுந்து நிற்பார். வெள்ளை சிங்காசனத்தில் ஆர்ப்பரிப்பு கிடைக்கும். அப்போதே மணவாட்டியே, பிரியமான மணவாட்டியே, நீதான் உண்மையான மணவாட்டி. என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார், என் வார்த்தைக்கு செவி கொடுத்தார், என்னை நேசித்தார். அதனால தான் நீ 10 ஆத்மாவோடு பரலோகத்துக்கு வந்தான் கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்தும். ஓ ஷபா ரபா லபா லகா ரபா. ஓ மணவாட்டி பிரியமா இருக்கிறவங்க மேல, இந்த சபை மேல தேவன் பிரியமா இருக்கு, உங்க மேல பிரியமா இருக்கு. அல்லேலூயா. நீங்க எழுந்து போயிடாதீங்க. உங்க தாளந்துகளை எழுந்து போயிடாதீங்க. உங்க அபிஷேகங்களை எழுந்து போயிடாதீங்க. இது வார்த்தையை கேட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணுங்க? விட்டு விடாதீங்க. நீ மணவாளனை இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்க. மணவாளன் என்ன பண்ண? இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்தான் வழியும் சத்தியம் ஜீவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவரின்றி நம்மளுக்கு வாழ்வில்லை. அவரின்றி நம்மளுக்கு என்னது இல்லை? பரிசுத்தம் இல்லை. அவரின்றி நம்மளுக்கு மறுரூபம் இல்லை. அவரின்றி இந்த சரீரம் மறுரூபம் ஆக்கப்படாது. இந்த சரீரம் இமைப்பதில் மறுரூபம் ஆகாது. இது விண்ணவருடைய சாயலை தரித்து கொள்ளாது. இது மண்ணோடு மண்ணாய் போயிடும். மறந்துடாத. தேவனை மறந்தா நீ மண்ணு. தேவனை நீ மறக்கலனா நீ விண்ணுலகத்துக்கு போவாய். அல்லேலூயா. 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 என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரரே, நாம் முன்ன சில நேரத்தில் நம்ம கடந்து சென்று விடுவோம். ஆனாலும் நாம் கடந்து போக 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 நாம் மறுரூபம் ஆக்கி கொண்டே இருக்க வேண்டும். இந்த சபை ஒரு நாளைக்கு எங்க இருக்கணும்னா விண் உலகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. 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 உனக்குள்ள ஒரு வைராகியம் எழுமணும். தேவனுக்காக எழுமணும். கர்த்தருக்காக என்ன பண்ண? ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிக்கிற கூட்டமா நீங்கள் மாறணும். 12 சீசர்களை வைத்து உலகத்தையே அசைக்கின தேவன் இன்னைக்கு அநேக சீசர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை அசைக்க முடியல, மாவட்டங்களை அசைக்க முடியல, தாலுக்காக அசைக்க முடியல. பயந்து பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். குருட்டுத்தனமான விசுவாசத்தினால உட்கார்ந்து இருக்கிறார். நீ எழுந்து நடந்து என்றால் யூத ராஜசிங்கம் உன்னோடு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்ச்சிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்கிறது எல்லாம் என்ன பண்ண? பிசாசுடைய கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும். அல்லேலூயா. உன் மூலியமா அநேக ரட்சிப்புகளை கொண்டு வரணும். அதான் மணவாட்டி, மணவாளனின் சத்தத்தை கேட்கிற மணவாட்டிக்குள்ள எப்போதும் தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:20 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:20 வாசிங்க. சட்னு வாசிக்கணும். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதல் பலனானால், அடுத்தது வாசி. மனுஷனால் மரணம் உண்டானபடியால், பாருங்க, மரணம் மனுஷனால் உண்டானபடியால் மனுஷனாலேயே உயிர்த்தெழுதல் உண்டாகும். இதை நீங்க நல்லா கவனிக்கணும் சகோதரிகளே. மரண பயத்தில் யாரும் இருக்காத. நீ இமைப்போதில் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணா, ஒரு மனுஷனால் ஆதாமினால மரணம் உண்டானது தெரியுதா? இந்த நம்ம மனுஷனால நம்ம என்ன பண்ண ஜீவனை உண்டாக்குவார் ஆண்டவர். பாருங்க, நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நீ எப்படிப்பட்டவனா இரு, உன்னை மாற்றுகிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மாற்ற முடியும். அல்லேலூயா. எந்த மனுஷனால மாற்ற முடியாது. எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, என்ன உன்னை மாற்றவே முடியாது சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா ஒருத்தர் மாத்திட்டார் இல்லையா? அல்லேலூயா. என்ன மட்டுமா கரங்க தட்டு. உங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. உங்களை மாற்றுகிறார். நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க மாறலனா எங்க இருப்பீங்க தெரியுமா? உலகத்தின் பின்னால் ஓடி இருப்ப. அல்லேலூயா. பாவத்தின் பின்னால் ஓடி இருப்ப. பரிகாசம் பண்ணிருப்பாங்க, உன்னை தூட்டி இருப்பாங்க, உன்னை ஏசி இருப்பாங்க. ஆனாலும் தேவன் இந்த மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி மணவாளனுக்குள்ளே உன்னை மணமுடிக்க வைத்திருக்கிறாரு. உன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். எல்லாருக்கும் முன்பதாக உன்னை எப்படி இருக்கிறனா? எல்லாத்துக்கும் முன்பாக உன்னை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதான் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது வாசிப்பா. 21 வாசிப்பா. 21 வாசி. அதுல மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயினுட்டு, பாருங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறதை போல,
பாருங்க, கரங்களை தட்டுவோமா? இல்லையா? நான் ஆதாமுக்குள்ள மரிச்சிட்டேன், ஆனா கிறிஸ்துக்குள்ள இப்ப உயிர் தேர்ந்துட்டேன். அல்லேலூயா. ஆதாமுக்குள்ள நான் மரிச்சிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப நீ உயிரோடு தானே இருக்கிற. இப்ப கிறிஸ்துக்குள்ள நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த உயிரோடு இருக்கிற நான் தான் இப்ப மறுரூபம் ஆக போறேன். இந்த மறுரூபம் தான் எங்க கொண்டு போகுது? மணவாளனுக்குள்ள அழைத்து செல்ல போகுது. மணவாளனுக்கு போகும்போது முடிவில்லாத வாழ்வை நான் வாழ போறேன். அல்லேலூயா. மரணம் இல்லாத வாழ்வு. எனக்கு மரணம் இல்லை, எனக்கு மரணம் இல்லை, ஆவிக்குரிய மரணம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. இப்போ சில பேருக்கு புரியல, இது சில பேருக்கு தெரியல. அப்போ மரணம் இல்லையா, முடிவு இல்லையான்னு ஒன்று குழப்பமாகுது. அல்லேலூயா. அதுதான் சத்திய வேதத்தை வாசிக்கணும், பைபிளை நல்லா படிக்கணும். அல்லேலூயா. பைபிளை தியானிக்க தியானிக்க தான் வெளிப்பாடுகள் வரும். தியானிக்க தியானிக்க தான் ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. நீங்கள் இரவில் வேதத்தை வாசித்தீங்கன்னா தேவன் உங்கள் பக்கத்திலே இருப்பார். நான் நிறைய முறை உணர்ந்துக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரியாத ரகசியத்தெல்லாம் ஆண்டவர் நம்புறேன். நான் பைபிள் ஸ்டடி படித்தா கூட எனக்கு என்ன பண்ண போதிக்கும் போது நான் கேட்பேன், ஆண்டவர் இது விளக்கங்களாம் தரணும் அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நான் தப்பாக போய்ட்டு இல்லையா சில விளக்கங்கள். அப்போது ஆண்டவர் ஆவியான ஒரு மனிதனே அவர் நாவிலிருந்து பிறக்கிற அந்த வார்த்தையே விளக்கங்களை தரணும். அப்போ என்ன பண்ணோம்? கேட்கணும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் தேவன் மேலே ஒரு பக்தி வைராகம் வரும். இல்லை வரவே வராது. சும்மா வாக்கு தத்தங்களே சில சமயத்தில் பேசலாம், அது ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும். இல்லைன்னு சொல்ல, எல்லாருக்குமே ஆறுதல் வேணும், தேர்தல் வேணும். நம்ம எல்லாம் வாக்கு தத்தங்களுடைய பிள்ளைகள் தானே. நம்ம யாரும் சோர்ந்து போக போட்டோம். வாக்கு கொடுத்தவர் மாறுவாரா? மரத்தை வச்சு தண்ணி ஊத்தாம இருப்பாரா? நம்மளுக்கு உணவு தராம இருப்பாரா? உடை தராம இருப்பாரா? தராம எல்லாம் செய்வாரு. ஆனா சத்தியங்களை அறிந்தாதான் நீ ஆண்டவருக்காக எழும்ப முடியும், பரிசுத்தமாக்க முடியும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த முடியும். நீ ஆழமா வளவே போட்டாதான் மீன் என்ன பண்ணா வாரிக்கொள்ள முடியும். இல்ல முடியாது. என்னடா முடியாது சகோதரிகளை, முடியவே முடியாது. அல்லேலூயா. நீ உன்னை கொண்டு தேவன் கிராமத்தை அசக்க போறார். அல்லேலூயா. வருங்காலங்கள் தெரியாது நினைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு எப்படி நடந்து போனார், நேல்பட்டு சொஸ்தமானார்களோ அது போலதான் உங்களை மாற்ற போறார். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற வேளையில தேவன் உங்களை தொடுவார். அவர் ஏசாயா நாவை தொட்டவர் உங்க நாவை நிச்சயமாய் தொடுவார். உங்களை அக்கினியாய் மாற்றுவார், உங்களை பயன்படுத்துவார், உங்களை சீர்படுத்துவார், உங்களை சிறைப்படுத்துகிற எல்லாவற்றையும் அவர் அகற்றி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண? சீயோன் குமாரதிகளே விழிப்புடன் இருக்க வேண்டும். சீயோன் குமாரர்களே விழிப்புடன் இருக்க வேண்டும். எப்போதும் ஜெபத்தோடு இருங்க, எப்போதும் வேத வசனத்தோடு இருங்க, எப்போது தேவனுக்காக எதனா ஒன்று செய்யணும்னு சொல்லி உங்கள் இருதயத்தை நினைத்து கொண்டே இருங்க. அது உங்களை அனலாய் மாற்றும். அது என்ன பண்ணும்? அனலாய் மாற்றி அது பீரிட்டு வரும். அப்போ பீரிட்டு வரும்போது தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. தாளந்துகளை புதைக்காதீங்க சகோதரிகளே, தாளந்துகளை புதைக்காதீங்க. சகோதரனே தாளந்தை புதைக்காத. சகோதரனை வெக்கப்படாத, சகோதரியை வெக்கப்படாத, சுவிசேஷம் அறிவித்து வெக்கப்படாத. நீ வெக்கப்பட்டினா பூலோகத்தில் நீ வெக்கப்படனா, பூமியில வெக்கப்பட்டினா பரலோகத்தில் வெக்கப்படுவ. நீ பூமியில வெக்கப்படாம இருந்தா பரலோகத்தில் நீ என்ன பண்ணுவ? பெருமையா கர்த்தர் உன்னை வைத்திருப்பார். அல்லேலூயா. நீ இங்கெல்லாம் எதெல்லாம் வெக்கப்படுறியோ அங்க வெக்க அடையவே மாட்டேன். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக எதெல்லாம் வெக்கமா நினைக்கிறியோ அது என்ன பண்ணுவ? அங்க அவமானமா நினைப்ப. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக உண்மையா நீ செஞ்சினா கர்த்தர் உண்மையின் பிரகாரமாக உன்னை அழகான மனவாட்டியாய் மாற்றி, உன்னை பரிசுத்தமுள்ள மனவாட்டியை மாற்றி அவர் சிங்காசனத்தின் அவர் வலது பரிகாசத்தில் உங்களை உட்கார வைக்க வல்லமுள்ளவராக இருக்கார். அல்லேலூயா. அவன் எல்லாம் எழுந்திருப்போம் கிறிஸ்துவ, அவன் எல்லாம் எழுந்திருப்போம். எலியாவின் தேவனே இந்த பாடுகளை பாடி நம்ம நல்ல மனவாட்டியாய் மாறுவோம். அல்லேலூயா. தீபா நல்ல எல்லா ஆவில கொஞ்சம் நேரம் எனக்கு மனவாட்டிக்கு நல்ல நேரம் எல்லாம் எழுந்து ஒரு 2-3 சாரி அல்லேலூயா. நல்ல எழுந்து கை காலெல்லாம் ஓதுறீங்க.